ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எம்ஐஇடி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றின டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, யாரோட அஃபிலியேட் ஆயிருக்காங்க, என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எம்ஐஇடி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சி டு புதுக்கோட்டை ரோட் திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் ஏஇசிடி அப்ரூவல் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு ஒரு அட்டானமஸ் காலேஜாக இருக்குது. இந்த காலேஜ் நாக்ல பார்த்தீங்கன்னா A+ கிரேடோட அக்ரிடிட் ஆயிருக்கு. NBA அக்ரிடிஷனில் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், VLSI டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ரிசர்ச் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா PhD இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், PhD இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹாஸ்டல், கேன்டீன், பேங்க், கிளப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதர் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா NSS, NCC அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயும் வரும். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் ஜாயின் பண்ண முடியும், காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, காலேஜோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சாய்ஸ் பில்லிங்கில் உங்கள் கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம், என்ன ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஃப்ரீ அட்மிஷன் கைட்லைன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.